ஜாதி, மதம், கட்சி எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு வீடு வீடா சென்று வந்து இந்த கேம்பெயின் பண்றதுக்கான முயற்சி வந்து முன்னெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. எந்த கட்சி பாகுபாடு இல்லாம ஒவ்வொரு வீடாவும் போவோம். கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டு பண்ணுவோம். மக்கள்கிட்ட போய் கேள்வி எல்லாம் கேட்டு என்ன பண்ண போறாங்க? சரி, எல்லா வீடு வீடா போய் கொடுத்திருக்காங்களாமா கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக. இந்த தேர்தலுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா இருக்கும்போது மக்கள்கிட்ட போய் ஊர் ஊரா போய் வீடா போய் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கலெக்ட் பண்ணாங்களா? ஏன் 4 வருஷம் 2 மாசத்துல உன்னால என்ன செஞ்சிருந்தீங்கன்னா, நீ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க. இவ்வளவு செஞ்சோம், அப்புறம் எதுக்குங்க திரும்ப போய் பிரச்சனை வருது உங்களுக்கு? வீடு வீடா போய் பிரச்சனை எழுதி கூட அப்படின்னு கேட்டேன்னா, அதான் அதாவது நாங்க கையேலாத ஆட்சி பண்ணிட்டோங்க, நாங்க ஒன்றும் செய்யாம விட்டுட்டோம், நீ என்ன திட்டு அப்படின்னு சொல்லி வீடு வீடா போய் என்ன திட்டுன்னு கேட்குறாங்களா என்ன? வீட்டுக்கு போனோடனே ரொம்ப மாலை மரியாதையா வரவேற்பாங்களா? யார் எதிர்கட்சின்னு போனா எதிர்கட்சி திட்டத்தான் செய்வான். ஆளுங்கட்சிக்காரன் அவனுக்கு மட்டும் அவ்வளவுக்கு கொள்ளையடிச்சிருக்கிறான், நமக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு அந்த பொறாமையில இருப்பான். அதனால அது ஒரு பாயிண்ட்டுங்க. இவங்க கட்சி தொண்டர்கள்லாம் போய் கட்சியை கடந்து எல்லா மக்களையும் சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு தீர்க்கணும். அடுத்து தமிழர்களா ஒருங்கிணையணும். ஒருங்கிணைக்கிறதுக்கு அது நல்ல விஷயம். இவர் என்ன பண்றாரு? சிஎம் அவர் போய் சந்திக்க போறது யார? கட்சி நிர்வாகிகளை சந்திப்பார். இவரு திமுக காரரா போவாராம். திமுக காரன் எல்லாம் அதிமுக காரனாகவும் திமுக காரனாகவும் போய் பார்ப்பானா? என்னங்கய்யா கேம்பெயின் நடத்துறீங்க? கேம்பெயின் நடத்துற அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டாமா? நீங்க போய் நீங்க இப்போ கட்சி இந்த கேம்பெயின் தொடங்கும் போது எடப்பாடியையும் ராமதாஸையும் அதுக்கப்புறம் யாரு நம்ம இவரு விஜய் இப்படி இந்த மாதிரி எதிர் அணியில் இருக்கக்கூடியவங்க, நம்ம அண்ணாமலையில் இப்போ நயினாரு, இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு அப்ப நம்ம தமிழர்களை ஒருங்கிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசி இந்த கேம்பெயின் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க சொல்றதுக்கு மதிப்பு இருக்கு, அதுக்கு அர்த்தம் இருக்கு, மதிப்புல அர்த்தம் இருக்கு. நடக்காதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்க அப்புறம் இதை சொல்றீங்க? நீங்க செய்ய மாட்டீங்க, அவன் தொண்டர்கள் போய் அடி வாங்கிட்டு வருவானா? அடி வாங்கினா நீங்க சேஃபா அப்ளை பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் சும்மாங்க. இது